Hello children, இந்த வீடியோல நம்ம CBSE Max grade 7க்கு NCERT ஓட நியூ சிலபஸ் தான் பார்க்க போறோம். Chapter 2 Arithmetic Expressions Section 2.2 லென்த்தியா இருக்கிறதுனால நான் பார்ட் பை பார்ட்டா தான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இது பார்ட் 7 வீடியோ. ரிமூவிங் பிராக்கெட்ஸ் 2 இந்த ரிமூவிங் பிராக்கெட்ஸ் 2ல இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே லாஸ்ட் வீடியோல பார்ட் 6 வீடியோல பார்த்திருக்கோம். இதுல ஃபிகர் இட் அவுட் இருக்கு இல்லையா, ரிமூவிங் பிராக்கெட்ஸ்ல வர ஃபர்ஸ்ட் ஃபிகர் இட் அவுட், இதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். Fill in the blanks with numbers and boxes by signs so that the expression on both sides are equal. இங்க வந்து சில எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்திருக்காங்க, லெஃப்ட் சைடும் ரைட் சைடும். ஓகே, அண்ட் we can see பாக்ஸும் இருக்கு, பிளாங்கும் இருக்கு. பாக்ஸ்னா இந்த ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கிறது எல்லாமே பாக்ஸ், பிளாங்க்னா இந்த டேஷ் இருக்கு இல்லையா, இது எல்லாமே பிளாங்க். ஓகே, பிளாங்க்ஸ்ல வந்து நம்ம நம்பர்ஸை ஃபில் பண்ணணும், பாக்ஸஸ்ல வந்து என்ன ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க, சைன் வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. பாக்ஸஸ்ல வந்து சைனும் பிளாங்க்ல வந்து நம்பர்ஸை ஃபில் பண்ணணும். சோ தட் அது இஷ்டத்துக்கு நம்ம ஃபில் பண்ணக்கூடாது. நம்ம எப்படி ஃபில் பண்ணோம்னா அந்த எக்ஸ்பிரஷன் வந்து போத் சைட்ஸ் ஈக்குவலா வர மாதிரி நம்ம ஃபில் பண்ணணும். அதுதான் இவங்க கேட்டிருக்காங்க. இப்போ இதுல A1 B1 வந்து ஆல்ரெடி பை டிஃபால்ட் அவங்கள ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்க எதுவுமே பாக்ஸும் இல்ல பிளாங்கும் இல்ல. அப்போ இது என்னன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். 3 into 6 plus 7. ஓகே, 3 into 6 plus 7 இருக்கு. இந்த 6 plus 7 வந்து இன்சைட் த பிராக்கெட் இருக்கு. டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி நம்ம இந்த ரிமூவிங் பிராக்கெட்ஸ் 2ல லேர்ன் பண்ணோம் இல்லையா, ஃபிகர் இட் அவுட்க்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோல லேர்ன் பண்ணியிருப்போம். நான் ஒன்ஸ் அகைன் இன் ஜென்ரலா நான் சொல்றேன். இப்போ A into B plus C இருக்கு அப்படின்னா as per the distributive property இதுக்கு எதுக்கு ஈக்குவல்னா A வந்து இன்சைட் த பிராக்கெட்ல இருக்கு, ரெண்டு டேர்ம்ஸ்க்குமே அது காமன் தான். அப்போ A into B அண்ட் தென் A வந்து B கூட மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் வாட் இஸ் த நெக்ஸ்ட், பிளஸ் சைன் இருக்கா, பிளஸ் A வந்து C கூடயும் மல்டிப்ளை பண்ணும், A into C. இந்த எக்ஸ்பிரஷனுக்கு இது எக்ஸ்பேண்ட் பண்ணி ரைட் பண்றது, இது ரெண்டுமே ஈக்குவல் தான். இப்போ A into B plus C என்னாலும் இல்ல, நான் ஃபர்ஸ்ட் B plus C ரைட் பண்ணிட்டு இது கூட நம்ம A மல்டிப்ளை பண்ணாலும் சேம் தான். B into A ரைட் பண்ணாலும் A into B ரைட் பண்ணாலும் ரெண்டுமே சேம். பிகாஸ் மல்டிப்ளிகேஷன் வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகும் இல்லையா, அதனால A into B இல்லைன்னா B into A. ஸோ B into A plus C into A. ஸோ B வந்து A கூடயும் மல்டிப்ளை பண்ணும். இங்க என்ன கான்செப்டும் அதே தான். A வந்து B கூடயும் மல்டிப்ளை ஆகணும், A வந்து C கூடயும் மல்டிப்ளை ஆகணும். பட் இங்க ஆர்டர் பாக்குறப்போ C தானே ஃபர்ஸ்ட் வருது, அதனால C into A இப்படி ரைட் பண்ணணும். ஓகே, இது எல்லாமே டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இன் பிளேஸ் ஆஃப் பிளஸ் வந்து நம்ம சப்ராக்ஷன் சைன் பேஸ் பண்ணியும் சில சம்ஸ் எல்லாம் பார்த்தோம். ரெண்டு டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி, ஒன்னு பிளஸ் இல்லைன்னா மைனஸ் சைன். இங்க இப்படி நான் ரைட் பண்ணிடுறேன். ஓகே, இது பேஸ் பண்ணி தான் இங்க இருக்கிற சம்ஸ் எல்லாமே இருக்கு. ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி தான் இருக்கு. 3 into 6 plus 7. இப்போ 3 என்ன பண்ணிருக்காங்க, 3 into 6 3 into 7 இப்படி ரைட் பண்ணிருக்காங்களா. ஓகே, அப்போ இங்க பாருங்க கரெக்டா இருக்கா. ஸோ நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இந்த A1 B1 கொடுத்துருக்காங்க. B1 பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் இங்க ரைட் பண்ணிருக்க ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணிருக்கு. 8 plus 3 into 4. அப்போ 8 வந்து ஃபர்ஸ்ட் 4 கூட மல்டிப்ளை பண்ணிக்கிறாங்க, தென் பிளஸ் 3 into 4. ஓகே, இப்போ Cல இருந்து நம்ம செக் பண்ணி பண்ணணும். இப்போ C1க்கு லெஃப்ட் சைட்ல 3 into 5 plus 8. அப்போ அந்த ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், 3 வந்து 5 கூட மல்டிப்ளை பண்ணுமா, இது ஆல்ரெடி பை டிஃபால்ட்டா இருக்கு. பாக்ஸ்ல வந்து சைன் பண்ணும், சைன் வந்து ரைட் பண்ணும். என்ன சைன் வரும், 3 into 5, 5க்கும் 8க்கும் பிட்வீன்ல இருக்கிற சைன் வந்து பிளஸ். அப்போ இங்க பிளஸ், நெக்ஸ்ட் 3 into 8. அப்போ இந்த பிளாங்க்ல வர நம்பர் 8 காம்பன்சேட் ஆயிடுச்சா. இப்போ ரெண்டு சைடுமே ஈக்குவல் பேலன்ஸ் ஆயிடுச்சு. இப்போ கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க, ரைட் சைட்ல அது பேஸ் பண்ணி நம்ம ரைட் பண்ணோம். சேம் தான். இங்க 9 into 4 வந்து மல்டிப்ளை பண்ணிருக்காங்களா, பிட்வீன்ல வந்து பிளஸ் சைன் இருக்கு. ஸோ பிளஸ், நெக்ஸ்ட் 2 into 4 இங்க 4 வரும். நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு த தேர்ட் ஒன். தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா இங்க ஏதோ ஒரு நம்பர் மிஸ் ஆகுது.
அந்த நம்பர் நம்ம லெஃப்ட் சைட்ல நம்மளுக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ல எதனா கிடைக்குமானா அதுலயுமே இல்லை, ஜஸ்ட் 3 மட்டும் தான் இருக்கு. அப்போ இந்த ஈல இந்த பர்டிகுலர் இந்த சம்ல இந்த பிளாங்க்ல நம்ம எந்த நம்பர் வேணாலும் ரைட் பண்ணிக்கலாம். ஏன்னா சஃபிஷியன்ட் இன்ஃபர்மேஷன் இல்லாதனால நம்ம எனி நம்பர் வி கேன் சூஸ். ஸோ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2 எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணலாமா? 3 into 2. அப்போ இங்க என்ன வரும்? 3 into 2. நெக்ஸ்ட் பிளஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 3 into 4. ஓகே, நான் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். இங்க பிளாங்க்ல வந்து ஒரு நம்பர் மிஸ் ஆகுது. பட் நம்ம வந்து ரைட் சைட்ல சஃபிஷியன்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, இங்க ஏதோ ஒரு நம்பர், அந்த நம்பர் கூட 4 மல்டிப்ளை பண்ணாதான் இங்க ஃபர்ஸ்ட் இங்க ரைட் பண்ணுவோம். அப்போ என்ன நம்பர் அது? 13. அப்போ இங்க இருந்து நம்மளுக்கு இந்த பிளாங்க்ல வர நம்பர் என்னன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிடுச்சா? அப்போ ஃபர்ஸ்ட் பிளாங்க்ல நம்ம வந்து 13 ரைட் பண்ண போறோம். ஸோ 13. ஸோ இப்போ பாருங்க 13 into 4. ஓகே, 13 into 4 பிளஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 6 into 4. நெக்ஸ்ட் பிளாங்க்ல நம்ம ரைட் பண்ண வேண்டியது 6 into 4. ஓகே, நவ் G1க்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற எக்ஸ்பிரஷன் தான் மிஸ் ஆயிருக்கு. ரைட்டா? பார்ஷியலா மிஸ் ஆயிருக்கு. ரைட் சைட்ல கம்ப்ளீட்டா இருக்கு. இப்போ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு ரைட் சைடு எல்லாமே இருக்கு. ஸோ 3 வந்து காமனா இருக்குது, வெளில ரைட் பண்ணிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு இங்க என்ன வரும்னா 5 plus 2. 5 plus 2. அண்ட் இந்த சைடு வந்து எல்லா நம்பருமே மிஸ் ஆயிருக்கு. பிராக்கெட் இருக்கிறதுனால ஓகே, அந்த நம்பர்ஸ் வந்து காமனா இல்லாத நம்பர்ஸ் பிராக்கெட் குள்ள வரும். காமனா எந்த நம்பர் இருக்கோ, இந்த ரெண்டு டேர்ம்ஸ்க்கு காமனா எந்த நம்பர் இருக்கோ அது வந்து நம்ம பிராக்கெட்க்கு வெளியில மல்டிப்ளிகேஷன்ல ரைட் பண்ணோம். இப்போ 2 into 4 ஒரு டேர்ம், 3 into 4ன்றது செகண்ட் டேர்ம். இதுல எந்த நம்பர் காமனா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 4. அப்போ 4 தான் இங்க வரும். அப்போ 2வும் 3யும் அடிஷன்ல இங்க ரைட் பண்ணோம். 2 plus 3. இப்போ ஒரு வாட்டி கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. 2 into 4 ஃபர்ஸ்ட் டேர்மா இருக்கா, பிளஸ் சைன் இருக்கா, 3 into 4. 3 into 4 கரெக்டா வந்துருச்சு இல்லையா? பேலன்ஸ் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு த I1. இப்போ I1ல 5 into 9 minus 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க ஃபர்ஸ்ட் 5 வந்து 9 கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5 into 9. அண்ட் பிட்வீன்ல சைன் பார்த்தீங்கன்னா மைனஸ் சைன் இருக்கு. தென் 5 into 2. ஸோ இங்க வந்து 5 into 2 வரும். நெக்ஸ்ட் J1 வந்து இங்க வந்து நம்மளுக்கு மிஸ் ஆயிருக்கு இல்லையா? ஸோ 5 into 7 மைனஸ் சைன் கேரி ஆயிருக்கு. 2 into 7. ஸோ 2 into 7 தான் இங்க வரும். நெக்ஸ்ட் K1 5 into 8 மல்டிப்ளை ஆயிருக்கா? எஸ் இருக்கு. தென் வாட் இஸ் த சைன்? மைனஸ் சைன் இங்க இருக்கு இல்லையா? ஸோ மைனஸ், தென் 5 into 3. ஸோ பாக்ஸ்ல வந்து நெகட்டிவ் சைன், பிளாங்க்ல வந்து 3. நெக்ஸ்ட் L1 8 minus 3 into 7 இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 8 into 7 மல்டிப்ளை ஆயிருக்கு, இட்ஸ் கிவன். பிட்வீன்ல மைனஸ் சைன் இருக்கு. ஸோ மைனஸ் 3 into 7ம் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ 3 into 7. ஸோ தட்ஸ் ஆல். இது எல்லாமே தான் இதோட ஆன்சர்ஸ். ஃபர்ஸ்ட் சம்மோட கண்டினியூஷன் தான் நெக்ஸ்ட் பேஜ்ல இருக்கு. இப்போ M1 பாத்தீங்கன்னா 5 into 12. இங்க ஏதோ ஒரு நம்பர் மிஸ் ஆயிருக்கு. ஸோ 5 into 12 ஃபர்ஸ்ட் பிளாங்க்ல அப்போ 5 into 12 வந்துரும்ன்றது கன்ஃபார்ம். ஓகே, நெக்ஸ்ட் பாக்ஸ்ல வந்து நம்ம சைன் ரைட் பண்ணணும். ஸோ வாட் இஸ் த சைன்? மைனஸ் சைன். 5 கூட இங்க என்ன நம்பர் வருமோ அந்த நம்பர் தான் நெக்ஸ்ட் நம்ம ரைட் பண்ணோம். 5 into, ஸோ அந்த நம்பர் இங்கேயும் மிஸ் ஆயிருக்கு, இங்கேயும் நம்மளுக்கு கொடுக்கல. அப்போ சஃபிஷியன்ட் இன்ஃபர்மேஷன் இல்லாதனால நம்ம என்ன நம்பர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து நம்பர் 3ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இங்கேயும் 3, இங்கேயும் 3. 5 into 3 பேலன்ஸ் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் 15 மைனஸ் ஒரு நம்பர் மிஸ் ஆயிருக்கு into 7. ஸோ இந்த பிளாங்க் விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் 15 into 7. அப்போ இங்க என்ன வரும்? 15 into 7. அண்ட் பிட்வீன்ல என்ன சைன் இருக்கு? மைனஸ். இப்போ 15 நெக்ஸ்ட் வந்து இங்க என்ன நம்பர் வருதோ அந்த நம்பர் கூட தானே இங்க இது மல்டிப்ளை ஆகணும். சம் நம்பர் மல்டிப்ளைங் இன்டு 7. அப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்ஃபர்மேஷன் இங்க இருக்கு.
இப்போ ப்ரீவியஸ் ஒன்ல இன்ஃபர்மேஷன் இல்லாதனால நம்மளா ஓனா நம்பர் ரைட் பண்ணோம். பட் இங்க வந்து ரைட் சைடில் இங்க என்ன நம்பர் வரும்ன்ற ஒரு ஹிண்ட் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன நம்பர் வரும், 6 × 7ன்றதுனால இங்க 6 வரணும். அப்பதான் அது கரெக்டா இருக்கும். நெக்ஸ்ட் O1 5 இஸ் காமன், அது காமனா இருக்கு. அப்போ எதுக்கு நான் காமன், இங்க எது காமனா இல்லைன்னா 9 4. அப்போ 9 - 4 இங்க வரும். இப்போ செக் பண்ணிக்கோங்க, வெரிஃபை பண்ணிக்கோங்க நம்ம ரைட் பண்ணது கரெக்டா இல்லையான்னு. 5 × 9 இருக்கா, -5 × 4. ஓகே, நெக்ஸ்ட் இங்க ஃபுல்லாவே நம்ம தான் ஃபில் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வர எக்ஸ்பிரஷன் பிராக்கெட்க்கு வெளியில நம்ம என்ன ரைட் பண்ணோம்னா, காமனா எந்த நம்பர் மல்டிப்ளை ஆகுதோ அந்த நம்பர் தான். இந்த ரெண்டு டேர்ம்ஸ் கூட காமனா இருக்கிற நம்பர் பாத்தீங்கன்னா 7. அப்போ பிராக்கெட்க்கு வெளியில 7 இருக்கணும். அண்ட் பிராக்கெட்குள்ள பாத்தீங்கன்னா இந்த 7 வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம்ல எந்த நம்பர் கூட மல்டிப்ளை ஆகுது, 17. 7 கூட எந்த நம்பர் செகண்ட் டேர்ம்ல மல்டிப்ளை ஆகுது, 9. அது இங்க வரணும். இப்போ கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. 17 × 7 -9 × 7. ஸோ கரெக்டா இருக்கா? So that's all. Now moving on to the second one. In the boxes below, fill less than, greater than or equal after analyzing the expressions on the left hand side and right hand side. So என்ன சொல்லிருக்காங்க, நம்ம அனலைஸ் பண்ணோமா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற எக்ஸ்பிரஷனும் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற எக்ஸ்பிரஷன் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா சூட்டபிள், ஓகே சூட்டபிள் இந்த சிம்பிள்ஸ் வந்து அப்ளை பண்ணும். லெஸ் தென்னா, கிரேட்டர் தென்னா, ஈக்குவலான்னு சொல்லி நம்ம ரைட் பண்ணணும். யூஸ் ரீசனிங் தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். நாட் பை சிம்பிளிஃபைங். சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் ஃபைனலாக கொண்டு வந்துட்டு அந்த மாதிரி நம்ம பண்ண போகிறது இல்லை. எப்படின்னா இப்போ 8 - 3 வந்து 5, 5 × 29 அந்த ப்ராடக்ட் பேஸ் பண்ணி நம்ம இங்கே கால்குலேஷன் கொண்டு வர போகிறது கிடையாது. ஜஸ்ட் பார்க்குறப்ப ரீசனிங் பேஸ் பண்ணி தான் நம்ம இங்கே இந்த சிம்பிள்ஸ் எல்லாமே ரைட் பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் 8 - 3 × 29 இருக்கா. இப்போ இதோட எக்ஸ்பிரஷன், இந்த எக்ஸ்பிரஷனுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த 8 - 3 இருக்கு இல்லையா, இந்த 8 - 3யோட வேல்யூ 5 தான். ஓகே, இங்க 3 - 8ஓட வேல்யூ -5. இப்போ ஒரு பாசிட்டிவ் நம்பர் மல்டிப்ளை பண்ணா ரிசல்ட்டும் ஒரு பாசிட்டிவ் நம்பர் தானே வரும். இப்போ நான் ஆக்சுவல் ரிசல்ட் நான் கேட்கல. 5 × 29ஓட ப்ராடக்ட் இல்லாம ஜென்ரலா 5ம் 29ம் மல்டிப்ளை பண்ணா ஏதோ ஒரு பாசிட்டிவ் நம்பர் தானே வரப்போகுது. அதே மாதிரி இங்க -5 × 29 நம்ம மல்டிப்ளை பண்ணா ஒரு நெகட்டிவ் நம்பர். அப்போ இந்த சைடு ரிசல்ட் வந்து பாசிட்டிவ் நம்பரா இருக்க போகுது, இந்த சைடு ஃபைனல் ரிசல்ட் வந்து நெகட்டிவ் நம்பரா இருக்க போகுது. ஜென்ரலா பாசிட்டிவ் நம்பர் பெருசா, நெகட்டிவ் நம்பர் பெருசா? பாசிட்டிவ் நம்பர் தானே கிரேட்டர். அப்போ நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற எக்ஸ்பிரஷன் தான் கிரேட்டர். ஸோ நான் ஃபுல்லாக சிம்பிளிஃபை பண்ணிட்டு ஃபைனல் ஆன்சர் பேஸ் பண்ணி ஜட்ஜ் பண்ணி ரைட் பண்ணல. ஜஸ்ட் ரீசன் ஃபைண்ட் அவுட் பண்ணி டைரக்டாகவே நம்ம ஆன்சர் ஃபைனல் ஆன்சர் இல்லாமலே வி கேன் ஏபிள் டு ஃபைண்ட் எது ஸ்மாலர் எது கிரேட்டர்ன்றது. ஓகே, ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஒன்க்கு இருக்கிற ரீசன். செகண்ட் ஒன்க்கு 15 + 9 × 18 இருக்கு. அதே வேல்யூஸ் தான், அதே சைன் தான் இருக்கு. பட் அடிஷ்னலா இங்க பிராக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இங்க பிராக்கெட் இந்த சைடு தானே கொடுத்துருக்காங்க, இதுக்கு நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணா இங்க 15 × 18 வருமா. ஸோ இது எதுக்கு ஈக்குவல், இந்த எக்ஸ்பிரஷன் எதுக்கு ஈக்குவலோ அதுதான் ரைட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த எக்ஸ்பிரஷனுக்கு இதுக்கும் இங்க நான் என்ன ரைட் பண்ணணும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஓகே, ஸோ 15 × 18 then plus 9 × 18. இப்போ இந்த ரிசல்ட்டை இது கூட செக் பண்ணுங்க. இங்க 9 × 18 இது செகண்ட் டேர்ம் அப்படியே இங்க இருக்கா, 15 இருக்கு. எஸ், பட் இங்க 15 கூட அடிஷ்னலா 18 மல்டிப்ளை ஆகுது. இங்க 18 இல்ல. 18 இல்லாதனால இப்ப பாருங்க 15 வந்து 18 கூட மல்டிப்ளை பண்ணிட்டு அதே மாதிரி 9 × 18 கூட மல்டிப்ளை பண்ணிட்டு ஆட் பண்றாங்க. ஸோ அடிஷ்னலா 15 × 18ன்றப்போ ஏதோ ஒரு ஹியூஜ் வேல்யூ நம்மளுக்கு கிடைக்குது. இங்க டைரக்டா 15 இருக்கிறதுனால இந்த ஃபர்ஸ்ட் டேர்மோட வேல்யூ இங்க பாருங்க 9 × 18 9 × 18 சேம் தான். இந்த 15 ஃபர்ஸ்ட் டேர்ம் கம்பேர் பண்றப்போ 15 × 18 தானே கிரேட்டர். அப்போ நம்மளுக்கு ரைட் சைட்ல இருக்கிற எக்ஸ்பிரஷன் தான் கிரேட்டர் ஃபைனலா. நவ் மூவிங் ஆன் டு த C1. C1ல 23 × 17 - 9. 23 × 17 + 23 × 9. இங்க பிராக்கெட் இருக்கிறதுனால இது வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணிக்கலாம். 23 × 17 வருமா,
23 into 17 minus 23 into 9. இங்க பாருங்க சேம் terms தான் 23 into 17 first term இங்கேயும் 23 into 17 first term 23 into 9 second term 23 into 9 23 into 9 வந்து second term இங்க plus இருக்கு plus பண்ணா ஜெனரலாவே இப்போ இந்த வேல்யூ நம்ம plus பண்றப்போ ஹையரா வரும் ஃபர்ஸ்ட் வேல்யூல இருந்து செகண்ட் வேல்யூ சப்ராக்ட் பண்றப்போ நம்மளுக்கு ஸ்மாலர் வேல்யூ தானே கிடைக்கும் அப்போ இந்த ரீசன் பேஸ் பண்ணி நம்ம ரைட் சைடுல இருக்கிறது தான் கிரேட்டர்னு சொல்லிடலாமா ஓகே so that's all now d1 பாருங்க d1 வந்து லெஃப்ட் சைடுல பிராக்கெட் இருக்கு ரைட் சைடுல பிராக்கெட் இல்ல டேர்ம்ஸும் பாருங்க 34 42 28 42 இந்த மாதிரி நம்மளுக்கு வேல்யூஸ் இருக்கு சரி இந்த சைடும் நெகட்டிவ் சைன் இந்த சைடு நெகட்டிவ் சைன் இருக்கு ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கலாம் 34 into 42 டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் மைனஸ் 28 into 42 அப்போ ஆக மொத்தம் லெஃப்ட் சைடில் இருக்கிற எக்ஸ்பிரஷனோட எக்ஸ்பான்ஷன் தட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணி தான் ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ இதுவுமே ஈக்குவல் தானே ஸோ வி கேன் ரைட் டைரக்ட்லி ஈக்குவல் சைன் ஓகே ஸோ தட்ஸ் ஆல் d1 இப்போ we can move on to the third sum. Here is one way to make 14. Okay, 14 in the distributive property the base பண்ணி கொண்டு வராங்க. Are there other ways of getting 14? Fill them out below. So, no 4 waysல நம்மள ரைட் பண்ண சொல்றாங்க. ஜெனரலா 14 வந்து மல்டிப்ளிகேஷன் டேபிள்ல பாருங்களேன். எங்கெல்லாம் இருக்கு 1 டேபிள்ல இருக்கு 1 into 14, 14 into 1. நெக்ஸ்ட் 2 into 7ல இருக்கு 7 into 2 இருக்கு. ஓகே ஸோ இந்த டேபிள்ஸ்ல தான் இருக்கு. இப்போ நம்ம டைரக்டா 14 வர வைக்கணும்னா இங்க 14 கூட 1 மல்டிப்ளை பண்ணா 14 அப்போ இந்த இடத்துல 0 இருக்கணும் ஓகே 1 plus 0 1 தான் அப்போ 14 கூட 1 மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் 14 ஓகே இந்த இடத்துல நம்ம 1 ரைட் பண்ணோம்னா அப்போ 14 அண்ட் இங்க வந்து 0 ஏன்னா 1 கூட 14 மல்டிப்ளை பண்ணோம் இப்போ இங்க ஒரு 14 இங்க ஏதோ ஒரு வேல்யூ ரைட் பண்ணா வேல்யூ மாறிடும் 14 பிளஸ் சம்திங்ன்றப்போ சப்போஸ் இன்கேஸ் நீங்க இங்க 1 எடுத்தா கூட அது 15 1 into 15 வந்து 15 மாறிடும் அப்போ நீங்க 0 ரைட் பண்ணிக்கலாம் எதர் இந்த வே ரைட் பண்ணலாம் இல்ல அப்படின்னா சரி எனக்கு இது இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 2 into 7 7 into 2 இருக்கு இல்லையா அப்போ 2 இங்க நம்ம 2 ரைட் பண்ணா இங்க நீங்க 2 நம்பர்ஸ் ஃபில் பண்ணணும் பட் அந்த ரெண்டு நம்பர் நீங்க ஆட் பண்ணா 7 வரணும் ஓகே ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிற வேல்யூ நம்ம ஆட் பண்ணிட்டு அந்த ரிசல்ட் கூட தானே நம்ம 2 ரைட் பண்ணுவோம் அப்போ இங்க 2 இருக்குன்னா அப்போ 7 வந்து இங்க நம்ம ரைட் பண்ணோம் இங்க பாருங்க 1 plus 6 கொண்டு வந்திருக்காங்களா அதே மாதிரி இங்க 5 plus 2 ரைட் பண்ணலாமா 5 plus 2 எவ்வளோ 7 தானே 7 into 2 14 ரிசல்ட் வந்துருச்சா இப்போ சேம் 2 இப்போ 5 plus 2 பதிலா 1 plus 6 வேற எதனா நம்பர் 4 plus 3 ரைட் பண்ணலாமா 4 plus 3 எவ்வளோ 7 ஓகே 7 2s 14 வந்துருச்சா இப்போ 2 into 7 பேஸ் பண்ணி ரைட் பண்ணிட்டோம் 7 into 2 ன்னு எடுத்துக்கலாம் 7 into 2னா இப்போ பிராக்கெட் குள்ள சம் பண்ணா நம்மளுக்கு 2 வரணும் ஆன்சர் அப்போ அது 1 plus 1 ன்னு எடுத்துக்கலாம் ஓகே சேம் 7 பிராக்கெட்ல 2 னா 1 ஆப்ஷன் 1 plus 1 இல்ல 2 plus 0 இதெல்லாம் தான் டிஃபரெண்ட் வேஸ் ஆஃப் கெட்டிங் 14 கொண்டு வந்துட்டுமா நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு த fourth one find out the sum of the numbers given in each picture below in at least 2 different ways. Describe how you solved it through expression. இங்க ரெண்டு images இருக்கு நம்ம தனித்தனியா தான் சால்வ் பண்ண போறோம் இதோட சம் கேக்குறாங்க அப்போ 4 plus 8 plus 4 plus 8 plus 4 plus 8 plus 4 8 plus 4 இந்த சம் வந்து டைரக்டா ஆட் பண்ணாம இந்த எக்ஸ்பிரஷன் மாதிரி கொண்டு வந்து நம்மள ரைட் பண்ண சொல்றாங்க 2 டிஃபரெண்ட் வேஸ்ல ஆட் பண்ண சொல்றாங்க ஓகே இது 2 டிஃபரெண்ட் வேஸ்ல கொண்டு வர சொல்றாங்க இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நான் டைரக்டா 4 plus 8 plus 4 இந்த மாதிரி ஆட் பண்ணாம இப்படி பண்ண வேணான்றாங்க இது வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் பிக்சர் இப்போ ஃபர்ஸ்ட் ரோல 4 plus 8 plus 4 plus செகண்ட் ரோல 8 plus 4 plus 8 தேர்ட் ரோல 4 plus 8 plus 4 இது இந்த மாதிரி நீங்க டைரக்டா ஆட் பண்ணாம
எக்ஸ்பிரஷன்ஸ் கொண்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, டிஸ்கிரைப் ஹவ் யூ சால்வ் இட் த்ரூ எக்ஸ்பிரஷன்ஸ்ன்றாங்க. அப்போ எக்ஸ்பிரஷன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஹவு மெனி ஃபோர்ஸ் இங்க இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 5 ஃபோர்ஸ் இருக்கா. அப்போ இந்த மாதிரி இல்லாம ஃபர்ஸ்ட் வே என்ன பண்ண போறேன், 4 வந்து 5 டைம்ஸ் இருக்கு. அப்போ 5 into 4. இப்போ 4 plus 4 plus 4 plus 4 plus 4 என்ன, ரிப்பீட்டட் அடிஷன் தானே. அப்போ 5 into 4 ரைட் பண்ணலாமா. பிளஸ் 8 வந்து how many டைம்ஸ் இருக்கு, 4 டைம்ஸ் இருக்கு. அப்போ 4 into 8. ஓகே, இப்போ இதுதான் எக்ஸ்பிரஷன் கொண்டு வந்துட்டோமா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஞாபகம் இருக்கு இல்லையா, எந்த நம்பர் வந்து காமனா மல்டிப்ளை ஆகுது அந்த நம்பர் எடுத்துட்டு நீங்க ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணாலும் ஃபைன் தான். இல்ல நான் அப்படியே டைரக்டா சிம்பிளிஃபை பண்றேன் அப்படின்னாலும் ஃபைன் தான். 5 4s are 20 பிளஸ் 4 8s are 32. அப்போ ரிசல்ட் பாத்தீங்கன்னா 52 வரும். இது ஒன் வே. ஓகே, இப்போ செகண்ட் வே 2 ways கேட்டிருக்காங்க ஈச் பிக்சருக்கும். செகண்ட் வே பாத்தீங்கன்னா 2 நம்பர்ஸாவே கன்சிடர் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, இது வந்து ஒரு குரூப், 4 8 ஒரு குரூப், தட் இஸ் 4 plus 8. ஆனா சம்மன் தானே சொல்லியிருக்காங்க. 4 plus 8 ஒரு குரூப், இங்க ஒரு 4 plus 8 ஒரு குரூப், இங்க ஒரு 4 plus 8, இங்க ஒரு 4 plus 8, ஒரு 4க்கு மட்டும் 8 ஆட் ஆகல. இங்க பாருங்க 4 plus 8 4 plus 8 4 plus 8 4 plus 8 4. அப்ப how many 4 plus 8 இருக்கு, ரிப்பீட்டட் அடிஷன் தானே. 4 plus 8 4 plus 8 4 plus 8 4 plus 8. so how many times இருக்கு, 4 times இருக்கா. அப்போ 4 plus 8 4 into 4 plus 8 ன்னு ரைட் பண்ணிக்கலாமா. 4 into 4 times வருது. எது which is coming 4 times 4 plus 8. ஓகே, தென் ஃபைனலா plus 4 இருக்கு, அது இங்க ரைட் பண்ணிக்கலாம். இப்போ பிராக்கெட் குள்ள இருக்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிடலாம். 4 into 4 plus 8 is 12 and இங்க 4 இருக்கு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து சிம்பிளிஃபை பண்ணிடலாம். 4 into 12 48. செகண்ட் டேர்ம் வந்து 4. ஓகே, now 48 plus 4 வந்து 52. ஸோ ரெண்டு எக்ஸ்பிரஷன்ஸ்லயும் நம்ம கொண்டு வந்துட்டோம். பாருங்க, டிஃப்ரெண்ட் எக்ஸ்பிரஷன் தானே. இது ஒரு எக்ஸ்பிரஷன், இது ஒரு எக்ஸ்பிரஷன். ரெண்டு எக்ஸ்பிரஷன்ல எப்படி நம்ம விருப்பம் தான் எப்படி ஆட் பண்ணாலும் ஃபைனல் ஆன்சர் பாருங்க சேம் தான். இப்போ நீங்க ஜென்ரலா 4 plus 8 plus 4 plus 8 plus 4 plus 8 plus 4 plus 8 plus 4 ஆட் பண்ணாலும் அதே 52 தான். பட் எக்ஸ்பிரஷன் கொண்டு வந்து ஆட் பண்ணுங்கன்னு சொன்னதுனால இந்த மெத்தட்ல நம்ம அப்ளை பண்ணிருக்கோம். ஓகேவா. இப்போ இதே மாதிரி தான் இந்த செகண்ட் பிக்சருக்கும் நம்ம பண்ண போறோம். செகண்ட் பிக்சர்ல 2 டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் இருக்கு. லைக் ஃபர்ஸ்ட் பிக்சர்ல 4 8 இருக்கு, செகண்ட் பிக்சர்ல 5 6 இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் வே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வே வந்து 5 வந்து how many times இருக்குன்னு கால்குலேட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8. அப்போ 8 times 5 இருக்கா. அப்போ 8 into 5 plus 6 வந்து how many times இருக்கு. 1 2 3 4 5 6 7 8. அதுவும் 8 times இருக்கு. அப்போ 8 into 6. இது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணாலும் ஃபைன் தான். இல்ல டைரக்டா தனித்தனியா ஈச் டேர்ம் தனித்தனியா மல்டிப்ளை பண்ணிட்டு ரைட் பண்ணாலும் ஃபைன் தான். நம்மளுக்கு டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி தெரியும்ன்றதுனால நம்ம அந்த மெத்தட் அப்ளை பண்ணலாமா. ரெண்டு டேர்ம்லயும் 8 இருக்குது இல்லையா, அதனால நான் 8 காமனா எடுத்துட்டு ஐ கேன் சே திஸ் இஸ் 5 plus 6. இப்போ 5 plus 6ன்னா 11. 8 into 11. இப்போ 8 into 11 ஓட ரிசல்ட் வந்து 88. இப்போ இந்த எல்லா நம்பர்ஸும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 88 தான் நம்மளுக்கு ரிசல்ட்டா வரும். இது ஒரு ஒன் வே. இப்போ செகண்ட் வே பாத்தீங்கன்னா பேரா எடுத்துக்கலாம். ஃபைவ் சிக்ஸ் ஒரு பேரா எடுத்துக்கலாம். எத்தனை பேர்ஸ் நம்மளுக்கு இருக்கோ அது கூட நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5 6 ஒரு பேரா, 6 5 5 6 ரெண்டுமே சேம் தானே. 6 plus 5 5 plus 6 ரெண்டுமே. இது வந்து இன்னொரு பேர். இது தேர்ட் பேர், ஃபோர்த் பேர், ஃபிஃப்த் பேர், சிக்ஸ்த் பேர், செவன்த் பேர், எய்த் பேர், எல்லாத்துக்குமே பேர் இருக்கு. அப்போ 8 into 5 plus 6 ரைட் பண்ணிக்கலாமா. 5 plus 6 வந்து how many pairs இருக்கு, 8. அப்போ 8 into 5 plus 6. இப்போ 5 plus 6 இதே தான் பாருங்க.
அதே டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி தான் நம்மளுக்கு இங்க வருது. ஓகே, 8 into 5 plus 6. இப்போ 8 into 11 which is 88. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி 5 தனியா மல்டிப்ளை பண்ணிட்டு தட் இஸ் ஆட் பண்ணிட்டு 6 தனியா பண்ணணும். இங்க ஃபர்ஸ்டே 5ம் 6 ஆட் பண்ணிட்டு எத்தனை வாட்டி எத்தனை டைம்ஸ் அது இருக்கோ அது கூட நான் அந்த நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணி ரைட் பண்ணியிருக்கோம். டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ்ல தான் நம்ம எக்ஸ்பிரஷன் இங்க கொண்டு வந்திருக்கோம். ஓகே, இது செகண்ட் எக்ஸ்பிரஷன். ஸோ 2 waysல இருக்கா. ஸோ தட்ஸ் ஆல். அண்ட் கண்டினியூஸாவே ஒன் மோர் ஃபிகர் இட் அவுட் இருக்கு. இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 25 minutes ரன் ஆயிருக்கிறதுனால நான் லாஸ்டா வர ஃபிகர் இட் அவுட் வந்து நான் அனதர் வீடியோல கண்டினியூ பண்றேன். ஓகே, ஸோ இன்னொரு 6 more sums தான் இருக்கு இந்த சாப்டர் எண்ட் ஆக. ஓகே children, thanks for watching and please do subscribe. Thank you.